ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேஸ்ட்டான பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் போதும், பூண்டும் காஞ்ச மிளகாயும் போதும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 4 கட்டி பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தினமும் இதையே செய்ய சொல்லுவாங்க. பூண்டு சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு